எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க. நான் நிறைய லைக்ஸ் வரதான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும். சரிங்களா? முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்ட்டை போட்டுட்டு உங்களோட வீடியோ நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேஷத்தில் பிறந்தவங்களுக்கு 2025ஆம் ஆண்டு பங்குனி மாத ராசி பலன்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோங்க. இந்த பங்குனி மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகிற நன்மையான விஷயங்கள், இன்பமான விஷயங்கள், துன்பமான விஷயங்கள் சொல்லிட்டு இந்த இரண்டையுமே கலந்த ஒரு கலவையாக நம்ம இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். பொதுவாக இந்த பங்குனி மாதம் சொல்லப்படக்கூடிய மாதம் வந்து பார்த்தீங்கன்னா, சூரியன் மீனத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பங்குனி மாதம் சொல்லுவோம். தமிழ் மாதத்துடைய கடைசி மாதமாக இந்த பங்குனி மாதம் வரும். ஸோ இன்றைய நிலைமையில கோச்சாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த பங்குனி மாதத்தில் மீனத்தில் ராகு, சூரியன், சுக்கிரன், புதன், அப்புறம் இந்த மாதத்துடைய 2வது பகுதியில் சனியும் வந்து மீனத்தில் வருவார். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிரக சேர்க்கையானது பங்குனி மாதத்தில் வந்து நிகழப்போகுது அப்படின்னு சொல்லலாம். இது எந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஏற்றத்தை கொடுக்கும், ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும், எதெல்லாம் உங்களுக்கு ஃபேவராக இருக்குது, எதெல்லாம் உங்களுக்கு சாதகம் இல்லாமல் இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்த்துடலாம் வாங்க. மேஷராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய். மேஷராசி கால புருஷனுக்கு முதல் ராசியாக வருதுங்க. நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசியில அஸ்வினி 4 அட்சர பாதங்களையும், பரணி 4 அட்சர பாதங்களையும், கார்த்திகை 3 அட்சர பாதத்தையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த மேஷ ராசி. மேஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து குறிப்பா செவ்வாயினுடைய ஆதிக்கம் எப்படி இருக்குன்னு முதல்ல பார்க்கணுங்க. ராசிநாதனுடைய நிலையை வைத்து தான் முதல்ல பார்க்கணும். அதன் பிறகுதான் மற்ற கிரகங்களுக்கு நம்ம போவோம். ஃபர்ஸ்ட் செவ்வாய் வந்து ராசிக்கு 3ஆம் இடத்துல இந்த மாதத்துடைய முதல் பகுதியிலும், 2வது பேர்ல ராசிக்கு 4ஆம் இடத்துல நீசம் பெற்ற தன்மையிலும் இருக்கு. இப்போ முக்கியமான விஷயங்கள் எல்லாத்துலேயுமே இந்த மாதத்துடைய முதல் பகுதியில் செஞ்சுக்கிறது உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா 3ஆம் இடம் அப்படின்றது செவ்வாய்க்கு உகந்த இடம் தான். சரிங்களா? முக்கால் பாபர் அவர். சரிங்களா? கால் பங்கு சுபர், முக்கால் பங்கு பாபர். அவர் வந்து 3ஆம் இடமான உபஜயஸ்தானத்துல போய் அமரும் போது புதிய புதிய முயற்சிகளை தூண்ட வைப்பார். கொஞ்சம் ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் மனசுல வந்து அலைமோதும். அது மட்டும் இல்லாம கொஞ்சம் ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனைகள்ல இருந்து வெற்றி பெறுவீங்க, வெளியே வருவீங்க. ஒரு விடிவு காலம் கண்டிப்பா வரும். குறிப்பா ரொம்ப நாளாக வந்து இழுத்தடிச்சிட்டு இருக்கிற அந்த கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்கள் ஒரு நிலுவையில் இருக்கு, ஒரு முடிவே இல்லாமல் போயிட்டே இருக்கு அப்படின்றவங்களுக்கு அது ஒரு முடிவுக்கு வரும். அதற்கான அதாவது கொஞ்சம் ஃபேவரான விஷயங்கள் நடக்கும் அது சார்ந்த விஷயத்துல. அது மட்டும் இல்லாம செவ்வாய் வந்து 3ஆம் இடத்துல இருக்கும்போது போட்டிகள்ல வெற்றி பெறுவீங்க. குறிப்பா மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் சம்பந்தப்பட்ட படிப்பு சார்ந்த போட்டிகள்ல நீங்க வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகளை சற்று அதிகப்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி விளையாட்டு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு அது சார்ந்த வகையில ஒரு வெற்றியை உண்டு பண்ணி கொடுக்கும். சரிங்களா? வியாபார நிமித்தமா, தொழில் நிமித்தமா பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் போட்டிகள், பொறாமைகள் சார்ந்த விஷயங்கள் வியாபாரத்துல இருக்கு. உங்களை வந்து பார்த்தீங்கன்னா அடக்கி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப எதிர்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு அளவுக்கு அந்த எதிரிகளை வென்று காமிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம். சரிங்களா? அதே மாதிரி கொஞ்சம் நீங்க உங்களுடைய பெயர் புகழ் வெளியே தெரிய ஆரம்பிக்கும். சரிங்களா? ஓரளவுக்கு நீங்க இது நாள் வரைக்கும் இருக்கிற இடம் தெரியாம இருந்தீங்க அப்படின்ற பட்சத்துல இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்கள்ல கொஞ்சம் மெல்ல மெல்ல வெளியே தெரிய ஆரம்பிப்பீங்க. சரிங்களா? உங்களை பத்தி எல்லாரும் புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. உங்களோட டேலண்ட்டை வந்து இது நாள் வரைக்கும் ரெகக்னேஷன் பண்ணாதவங்க கூட இந்த காலகட்டங்கள்ல ரெகக்னைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. சரிங்களா? அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஃபேவரான ஒரு டைம் தான் உங்களை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்துல கிட்டத்தட்ட 5 கிரக சேர்க்கைகள் இந்த மாதம் வந்து நிகழுது. இது நல்லதா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு வகையில நல்லது, ஆனா இன்னொரு வகையில நல்லது கிடையாது. எந்த வகையில பார்க்கும்போது செலவுகள் அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம் அதுதான். இந்த பங்குனி மாதம் முழுக்கவே வந்து பாத்தீங்கன்னா மேஷத்துல பிறந்தவங்களுக்கு அதிகமான செலவுகள் இருக்கும். குறிப்பா குடும்ப உறவுகளுக்காக செலவு பண்ணுவீங்க, குடும்பத்துக்காக செலவு பண்ணுவீங்க, ஒரு சுப நிகழ்ச்சிகளுக்காக செலவு செய்வீங்க. ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள், மருத்துவ செலவுகளை கொஞ்சம் உண்டு பண்ணி கொடுக்கும் ஒரு சிலருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலர் வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்காகவோ அல்லது வண்டி வாகனம் சார்ந்த விஷயத்துக்காகவோ அல்லது வீடு மனை வாகன வசதி சார்ந்த விஷயங்களுக்காக நீங்க ஒரு குறிப்பிட்ட தொகை இந்த மாதம் நீங்க செலவு செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவீங்க. சரிங்களா? ஏன்னா அந்த 5 கிரகங்கள் 12ஆம் இடம் விரயஸ்தானத்துல இருக்கும்போது இத்தகைய அமைப்புல கொடுக்கும். அதே மாதிரி வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள், பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் வெற்றியை கொடுக்கும்.
பயணங்களால் ஆதாயங்களை தற்போது உண்டு பண்ணி கொடுப்பார். அதே மாதிரி நிறைய வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள சுற்றுலா மாதிரி கூட போயிட்டு வருவீங்க. ஃபேமிலியோட குடும்பத்தோட ஒன்னா சேர்ந்து ஒரு டூர் மாதிரி போயிட்டு வர்றது, ஒரு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட டூர் மாதிரி போயிட்டு வர்றது. ஸோ இதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை இந்த கிரக சேர்க்கைகள் உங்களோட வாழ்க்கையில உண்டு பண்ணி கொடுக்கும். சரிங்களா? அதுவும் பாத்தீங்கன்னா சுக்கிரன் குடும்பாதிபதி 12ஆம் இடத்துல மறைந்து வலுத்து உட்காந்துட்டால குடும்ப உறவுகள், குடும்பம் சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் செலவு செய்வீங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லாம கணவன் மனைவிக்கு இடையேயான உறவு நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி 2வது பகுதியில கொஞ்சம் சலசலப்புகள் அவ்வப்போது குடும்பத்துல வந்து போகும். சரிங்களா? அது நீங்க தெளிவாகவும் தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் ஃபேமிலி லைஃப்ல இந்த மாதிரி 2வது பகுதியில கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது இன்னும் சிறப்பா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதற்கடுத்து 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறாரு. 8ஆம் இடம் 10ஆம் இடம் இரண்டுமே குருனுடைய பார்வையில வருதுங்க. ராசிக்கு 6ஆம் இடம் வலுவா இருக்கு. அப்போ இந்த டைமை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கடன் வாங்குவீங்க. நிறைய நிறைய மேஷ ராசிக்காரங்க இந்த காலகட்டங்கள்ல அந்த லோனுக்கு அப்ளை பண்றது, கடன் வாங்குறது, இதெல்லாம் இப்போதைக்கு நடக்கும். கந்து வட்டிக்கு கடன் வாங்குறது, இது எல்லாமே நடக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா கடன் வாங்குறத குறைச்சிக்கங்க. எதையுமே ஒரு அளவோட வச்சுக்கோங்க. அளவுக்கு மீனால் அமிர்தமும் நஞ்சுதான். அந்த வகையில பார்க்கும்போது தேவையில்லாம கடன் நிறைய வாங்கி ஒரு சிக்கல்கள்ல மாற்றத்துக்கான வாய்ப்புகளும் சற்று இருக்கு. அதனால அதுல கொஞ்சம் நீங்க எச்சரிக்கையா இருந்துக்கிறது நல்லது. அதே மாதிரி இந்த மாற்றி 2வது பகுதியில செவ்வாய் 4ஆம் இடத்துல நீசமாகிறார். ராசிநாதன் பலம் இழக்கிறார் இந்த பங்குனி மாதத்துடைய 2வது பகுதியில. பங்குனி 15 16 பிறகுலாம் பாத்தீங்கன்னா செவ்வாய் நீசம் தான், கடகத்துல முழுமையா நீசம் ஆயிடுவார். ஸோ அப்படிப்பட்ட தன்மையில வந்து பாத்தீங்கன்னா உங்களை விட உங்க எதிரியினுடைய கைகள் வந்து ஓங்கி இருக்கும். அப்ப இந்த பங்குனி மாதத்துடைய 2வது பகுதியில அப்போ கொஞ்சம் எதிரிகளை நீங்க கொஞ்சம் சீக்கிரமாவே சம்பாதிச்சுப்பீங்க. வேலை செய்யற இடத்துலயும் சரிங்க, தொழில் ரீதியாகவும் சரிங்க, எதிரிகளை கொஞ்சம் வேகமாக சம்பாதித்துக் கொள்வீங்க மேஷ ராசிக்காரங்க இந்த பங்குனி மாதத்துல. அப்ப முடிஞ்ச வரைக்கும் யார்கிட்டயுமே வந்து பாத்தீங்கன்னா எதிர்ப்புகளை தெரிவிக்காதீங்க. நீங்க உண்டு, உங்க வேலை உண்டுன்னு ஒரு பக்கம் இருந்துட்டாவே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. தேவையில்லாம ஒரு விஷயத்துல போய் மூக்க நுழைக்காதீங்க. ஏன்னா நீங்களே அங்க பலம் இழந்த தன்மையில தான் இருக்கீங்க. உங்களுக்கே அங்க பவர் கம்மியா தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க வந்து நான் பாத்துக்கிறேன், என்னால முடியும்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்ல நீங்க போகும்போது அந்த இடத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட கொஞ்சம் அசிங்கம் அவமானப்பட்டு தான் வருவீங்க. தேவையில்லாம எதிர்ப்புகளையும் சம்பாதித்துப்பீங்க. அதனால வந்து தேவையில்லாத விஷயத்துல வேலை செய்யற இடத்துலயும் சரிங்க, தொழில் ரீதியாகவும் சரிங்க, மூக்க நுழைக்காதீங்க. அதே மாதிரி கொஞ்சம் ஃபேமிலி லைஃப்ல இந்த மாதிரி 2வது வேலை கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது மேஷத்துல பொறுத்தவரைக்கும் சற்று சிறப்பா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ஆனா முதல் பகுதி நல்லா ஃபேவரா இருக்குங்க. ஆனா 2வது பகுதி உங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சுமார் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நான் தெளிவா சொல்ற விஷயங்கள், செலவுகள் நிறைய இருக்கு. செலவுகள் நிறைய வரும். முடிஞ்ச வரைக்கும் அந்த செலவுகளை உங்களுக்கு சாதகமான விஷயத்துக்காக பயன்படுத்திக்கிறது உங்க சாமர்த்தியமான விஷயம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.